நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? சிவராமா, ராம்சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கா. சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாதவா, டேய் டேய் கொஞ்சம் நேரம் டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன். தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. ஏய், அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுனா. வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குறுக்கா மாமாவை பார்க்கணும், குறுக்கா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு. அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? உதமாகிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுற. अच्छा मैं चलता हूँ. काटा साहब, अब क्या करती है? मम्मी कहाँ है? என்ன ராம் சிங், அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போனே? आप साइकिल में वंदिंग. இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையே? आप क्या करती है? நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போல்தா. ராம் சிங், உன் தாய்மொழி ஹிந்தி தானே? हाँ जी. அப்படியே பேசும்போது இப்படி தடுமாறுற? हमको कुछ विंक है. निकल. हाँ बेटा, आपका बेटी बहुत अच्छा है. 15 साल पहले 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான். சோட்டா பாய். பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பான். ஆனா பையன். குழந்தையை பார்த்து எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தினம் வந்து இந்த குழந்தையை பார்க்க அனுமதி கிடைக்குமா மேம் சாப்? ராம் சிங், குழந்தைங்கன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஆஜி. இத பாரு, நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்கூலுக்கு வரலாம், என் குழந்தையோட விளையாடலாம். ஓகே? अच्छा जी. जी, आपको पति दुबई में है ना? ஆமா, போய் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு லெட்டர் எழுதும் போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் கண்டிப்பா. जी शुक्रिया. ஏய் இரு, காபி சாப்பிட்டு